Hello learners, welcome back to Con's Way to Success. Today in our polity series, we are going to see the topic that is formation of Indian National Congress. This is very important topic. ஸோ இது வந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதனால நம்மளுக்கு வந்து காங்கிரஸ் வந்து தேவைப்பட்டுச்சு, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஆஃப்டர் 1857 அந்த கிரேட் ரிவால்ட்டுக்கு அப்புறம் நிறையா அசோசியேஷன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆனால் எந்த ஒரு யூனிட்டியும் இல்லாமல் வெறும் ரீஜினல் அசோசியேஷன்ஸாக மட்டும்தான் இருந்துச்சு. அப்போ ஆல் இந்தியாவுக்குமே ஒரு பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம் வந்து தேவைப்பட்டுச்சு. அதே மாதிரி பிரிட்டிஷ் பாலிசிஸ்லாம் வந்து இது இந்தியன்ஸ்க்கு மத்தியில் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து கொடுத்துருச்சு. ஸோ அதனால் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஆல் இந்தியா பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் இது வந்து இந்தியா தான் க்ரியேட் பண்ணாங்களா, இந்தியன்ஸ் தான் க்ரியேட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. யார் வந்து இதை க்ரியேட் பண்ணியிருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஓ ஹியூம் அப்படின்னு ஒரு ரிட்டையர்ட் பிரிட்டிஷ் ஆஃபீஸர் தான் வந்து ஃபஸ்ட்டு இதை க்ரியேட் பண்ணியிருந்திருப்பார். ஏன் இதை க்ரியேட் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீ நோட்டீஸ் தட் இந்தியன்ஸ்லாம் வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டடாக ஆங்க்ரியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து திங்க் பண்ணுவார். அப்புறமா என்ன யோசிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீ பிகம் எப்படின்னா பயப்பட ஆரம்பிச்சிருப்பார். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி இவங்க எல்லாருமே கோவமாக இருக்காங்க, ஏற்கனவே 1857 ஒரு ரிவால்ட் வந்து வந்துருச்சு, ஸோ அதே மாதிரி திருப்பியும் வந்து இந்த மாதிரிலாம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவர் என்ன பண்ணுவார்னா ஃபஸ்ட்டு இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸை வந்து கொண்டு வருவார். ஏன் அதை கொண்டு வராது, அதனால அவருக்கு என்ன பெனிஃபிட்னா அப்போனா எஜுகேட்டட் பீப்புள்ஸ் எல்லாரையும் ஒன்று சேர்ப்பார். எஜுகேட்டட் பீப்புள்ஸ் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸை வந்து என்ன யோசிச்சதை பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேட்டட் பீப்புள்ஸ் எல்லாமே ஒன்று சேர்த்துட்டு இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸை வந்து உருவாக்கணும். அது மூலியமாக அவங்க பிரிட்டிஷை வந்து லீகலாக வந்து உள்ளே கொண்டு வருவாங்க. இந்த ஒரு எந்த ஒரு கிளர்ச்சியும் செய்யாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு லீகலாக பேப்பர் மூலியமாக நாங்கள் வந்து இந்த மாதிரிலாம் பேசியிருக்கோம், எங்களுக்குள்ளே இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் நடந்திருக்கு, இதை நீங்கள் இப்படி கொண்டு வாங்க, இதை நீங்கள் அப்படி மாற்றுங்க, அந்த மாதிரி சொல்லி அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி தான் அவர் என்ன பண்ணுவார்னா ஏஓ ஹியூமுங்கிறவர் வந்து ஐஎன்சியவே திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேஷ்னல் ஆர்கனைசேஷனாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவார். ஹியர் நீங்களே பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்காங்க, எஜுகேட்டட் இந்தியன்ஸ் எல்லாம் டுகெதராக கொண்டு வந்து நேஷ்னல் பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டியை வந்து கிரியேட் பண்ணணும்னு நினைப்பாரு. இந்தியன்ஸ் எல்லாத்துக்குமே பொலிட்டிக்கல் ஒர்க்கெல்லாம் ட்ரைன் பண்ணி டிமாண்ட் யுனைட்லி டு த பிரிட்டிஷ் கிட்ட வந்து டிமாண்ட் பண்ணணும், வயலன்ஸ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணணும், ஆங்கரை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இதை வந்து கொண்டு வந்திருப்பாரு. இதை வந்து எப்படி சொல்லியிருப்பாருன்னா சேஃப்டி வால்வ் தியரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு ஓகேங்க. ஹியூம்ஸோட சேஃப்டி வால்வ் தியரி இதுவாக தான் இருந்துச்சு. ஏன்னா அப்போ தான் அமைதியாக இருக்கும், எந்த ஒரு சண்டையும் சச்சரவும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்திருப்பாரு. ஸோ ஃபஸ்ட்டு ஐஎன்சி செஷன் 1885 எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பேயில் நடந்திருக்கும். பாம்பேயில் 1885 வந்துட்டு நமக்கு ஃபர்ஸ்ட்டு செஷன் நடந்திருக்கும். எப்போலேருந்து எப்போ வரைக்கும்னா 28 31 டிசம்பர் வரைக்கும் நடந்திருக்கும். ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா WC பானர்ஜி அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பாங்க. அரௌண்ட் 78 டெலிகேட்ஸ் வந்து அங்கே இருந்திருப்பாங்க. ஃப்ரம் ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்தும் 72 பேர் வந்து அங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா ஸ்போக் வித் ஒன் வாய்ஸ், ஒரே ஒரு வாய்ஸில் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு கோட்ஸ் மாதிரி, ஓகேவா? ஏன்னா அப்போல்லாம் அதுக்கு முன்னாடி வந்து நிறையா பேர் நிறைய லீடர்ஸ் இருந்தாங்க. நிறையா வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோசியேஷன் இருந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் ஐஎன்சி செஷனில் தான் எல்லாரும் ஒன்று கூடி பேசியிருப்பாங்க. மெனி லெஜெண்ட்ரிஸ் வந்து அட்டென்ட் பண்ணியிருப்பாங்க இந்த செஷனை, இன்க்ளூடிங் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி, பெரோசா மேத்தா, சுப்பிரமணிய ஐயர், ஜஸ்டிஸ் முத்துசாமி ஐயர், கோபாலகிருஷ்ண கோகுலே இப்படின்னு எல்லாருமே வந்து இந்த ஐஎன்சியில் வந்து கலந்துருந்துருப்பாங்க. த மெயின் கோல் ஆஃப் ஐஎன்சி வந்து நாட் ஃப்ரீடம் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீடம் வந்து வேணும் அப்படின்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. அவங்களோட எய்மே வந்து என்னவா இருந்திருக்கும்னா சீர்திருத்தம் பண்ணணும், நிறையா சிவில் ரைட்ஸு, டிஸ்கிரிமினேஷன்ஸ் இதெல்லாத்தையுமே இன்னும் வந்து மாற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க. நிறையா ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. டிஸ்கிரிமினேஷனை குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி சிவில் ரைட்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக கொண்டு வாங்க. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃப்ரீடம் ஃபைட்டிங்க்காக ஐஎன்சி வந்திருக்காது. ஜஸ்ட்டு சீர்திருத்தம் பண்ணுங்கள், இதெல்லாம்
இதெல்லாம் மாற்றுங்க, இப்படிலாம் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக வந்து கொண்டு வராதீங்க, எந்த ஒரு சட்டத்தையும் கொண்டு வராதீங்க, எங்களால் இதெல்லாம் தாங்க முடியாது. லைக் அந்த மாதிரி ரிஃபார்மேஷன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த ஐஎன்சி வந்து அப்ஜெக்டிவ்ஸ் இருந்திருக்கும். ஐஎன்சியோடைய நோக்கமாக இருந்திருக்கும். என்னென்ன நோக்கம் இருந்திருக்கும்னா, டு டிமாண்ட் ரெஃபார்ம்ஸ் டு இன்க்ரீஸ் இந்தியன்ஸ் ரெப்ரசன்டேஷன். இப்போ நான் வந்து ஒரு ஆளாக இருந்து பிரிட்டிஷ்ட போய் என்னோட குறைய வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும், என் மக்களோட குறைய போய் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க வைப்பாங்க. அந்த மாதிரி இந்தியன் ரெப்ரசன்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணணும், டிஸ்கிரிமினேஷனை தவிருங்க, ரெடியூஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்துட்டு யார் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதே மாதிரி ப்ரொமோட் பண்ணுங்கள், இந்தியன்ஸ்குள்ளே வந்து யூனிட்டி கொடுங்க, நீங்களே வந்து உள்நாட்டு கலவரம் மாதிரி சர்ச்சைகள் உண்டாக்காதீங்க, ஹிந்து முஸ்லீம்ஸ்குள்ளே யூனிட்டி வேணும், அதில் எந்த பிரச்சனையும் கொண்டு வராதீங்க. இந்த மாதிரி டிமாண்ட்ஸ் தான் யார் வச்சுருப்பாங்க அப்படின்னா ஐஎன்சியில் உள்ளவங்க வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இதுதான் வந்து பேசியிருப்பாங்களே தவிர அப்போ ஃப்ரீடம் கேட்டிருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் என்ன மாதிரி ரியாக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா, இனிஷியலாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பிரிட்டிஷோட ரியாக்ஷன் வந்து இனிஷியலி ஐஎன்சியை வெல்கம் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஓகே அந்த மாதிரி இந்த பிகினிங் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஹார்ம்லெஸ்ஸாக பார்த்துக்குறோம், எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து வெல்கம் பண்ணியிருப்பாங்க. லேட்டராக தான் அது ஒரு சஸ்பீசியஸாக இருந்திருக்கும். என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மாதிரி ப்ரொடியூசிங் ரிபல்ஸுக்கே உள்ளது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லேட்டராக தான் பிரிட்டிஷ் வந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இது வந்து ஃபேக்டரி ஆஃப் செடிஷன் அந்த மாதிரி இருக்குது, இது வந்து ப்ரொடியூசிங் ரிபல்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வரும், வந்து சர்ச்சைகளையோ பிரச்சனைகளையோ கொண்டு வரதுக்கே உள்ளது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து அவங்க எல்லாத்தையுமே வரவேற்பாங்க. சரி ஓகே, நமக்கு ஏதுவாக பேசுகிறாங்க, நம்மளும் அவங்களுக்கு ஏதுவாக ஏதோ 1, 2 பண்ணிவிட்டு 1, 2 பண்ணாமல் கூட விட்டா ஏற்றுப்பாங்க அந்த மாதிரி நினைப்பாங்க. பட் லேட்டராக வந்து இதுவே ஒரு ப்ராப்ளம் ஆகுது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுப்பாங்க. இது வந்து அச்சீவ்மெண்ட் இயர்லி பேஸில் வந்து என்னெல்லாம் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் அவேர்னஸை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம், இந்தியா வந்து ஒரு மாதிரி யுனைடெட் இந்தியாவை மாற்றிருக்கோம், ஃப்யூச்சர் லீடர்ஸ்க்கு எல்லாமே நிறைய ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி நேஷ்னல் கான்ஸ்டியூஷன் வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் என்னென்னா, இதுதான் வந்து ஃபவுண்டேஷன், இதுதான் முக்கியமான ஃபவுண்டேஷன் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், இதுதான் ஃபவுண்டேஷன் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளாக இருந்திருக்கும், இதுதான் ஒரு அடித்தளமாகவே இருந்திருக்கும். இந்த ஐஎன்சிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு மாடரேட்டாக தான் இருக்கும், லேட்டராக தான் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து இது ஒரு ஃபவுண்டேஷனாக இருந்து பின்னாடி தான் பிக் மூவ்மெண்ட், இந்த நான் கோஆப்ரேஷன், சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் இந்த மாதிரிலாம் நிறையாவே வர ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இதுதான் ஒரு அடித்தளமாக இருந்திருக்கும். சரி, இப்போ டிஎன்பிஎஸ்சிக்குன்னு கீ பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நம்ம இதுலேருந்து எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஎன்சியை யார் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருந்தா? ஏஓ ஹியூம் தான். அவர் ஒரு ரிட்டையர் பிரிட்டிஷ் ஆஃபீஸர். ஸோ இவர் எப்போ வந்து இதை கொண்டு வராரு? 1885 தான். ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, WC பானர்ஜி. ஃபஸ்ட்டு செஷன் வந்து எங்கே வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே வந்துச்சு? பாம்பேயில் வந்துச்சு. இதை வந்து வேறு விதமான என்ன பேரில் கூப்பிட்றாங்கன்னா, சேஃப்டி வால்வ் தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் வைஸ்ரீ லார்ட் டஃப்ரைன் அப்படிங்கிறவர் கூட இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்திருப்பாரு. சப்போர்ட்டட் பை பிரிட்டிஷ் வைஸ்ராய் லார்ட் டஃப்ரின். ஓகே, ஸோ இதெல்லாமே கீ பாயிண்ட்ஸாக இருக்கும். ஓகேங்களா, டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பிஒய்க்யூஸ் பார்த்தீங்கன்னா, ஹூ ஃபவுண்டட் ஐஎன்சி, ஹூ பிரசிடட் ஓவர் த ஃபர்ஸ்ட் ஐஎன்சி செஷன். அப்போ யார் வந்து ஃபஸ்ட்டு பிரசிடென்ட்? WC பானர்ஜி. அடுத்து வேர் த ஃபஸ்ட்டு செஷன் வந்துருச்சு. வாட் இஸ் சேஃப்டி வால்வ் தியரி? சேஃப்டி வால்வ் தியரினா என்ன அப்படின்னு 1 வேர்ட் ஆன்சர். ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து கீழே கமெண்டில் கொடுக்கணும். ஓகே, தட் இஸ் யுவர் ஹோம். ஸோ ஹோம்ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நீங்கள் நிறையா ரிசர்ச் பண்ணணும். இப்போ ஏஓ ஹியூம்னா யார்? பேசிக்காக சொல்லியிருப்பேன். அவர் என்ன பண்ணியிருப்பார், எதனால் இதை கொண்டு வந்தார், இந்த கான்செப்ட் நான் சொல்லிட்டாலும் நீங்கள் எதை பண்ணணுன்னா, ஏஓ ஹியூம் போட்டு இவர் பிரிட்டிஷ் ரிட்டையர் ஆஃபீஸர், இது ஏன் ஐஎன்சி கொண்டு வந்தார், எதுக்காக கொண்டு வந்தாருன்னு ஒரு ஷார்ட் நோட் எழுதணும். அதே மாதிரி எதுக்காக ஐஎன்சியை வந்து ஃபார்ம் பண்ணார் அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு வந்து 5 ஐஎன்சி ஃபார்மேஷன் ஆஃப் ஐஎன்சிலேருந்தே 5 அப்ஜெக்டிவ்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன்ல, அதில் என்னென்னலாம் ஐஎன்சியோட நோக்கமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அதுக்கப்புறம் இந்த ஃபார்மேஷன் ஆஃப் ஐஎன்சியிலேருந்து ஒரு 5 1 மார்க் வந்து எடுக்கணும். எடுத்து அதை அப்படியே கமெண்ட் பண்ணிவிட்டு போகணும். தட் இஸ் ஹோம்ஒர்க் ஃபார் யூ. ஓகே, தேங்க்யூ. ஆக்சுவலாக இன்றைக்கி கிளாஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஷார்ட் அண்ட் ஸ்வீட் கிளாஸ் தான், ரொம்ப சின்ன கிளாஸ் தான். பட் ஸ்டில் வந்து இதில் கண்டென்ட் நிறையா இருக்குது. இது ப்ரீவியஸ் கொஸ்டின்லேயே கேட்டிருக்காங்க. ஸோ வந்து கண்டிப்பாக இதை நல்லா படிச்சிருங்க. தென் வந்து ஹோம்ஒர்க்ஸும் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், டூ கமெண்ட். தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே. கான்ஸ் வே டு சக்ஸஸ். Study with me as a mother. Thank you. Have a good day.